அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டதான வேத வசனம் 68ஆம் சங்கீதத்தின் 13வது வசனம் வாசிக்கலாம். 68வது சங்கீதம் 13வது வசனம். நீங்கள் அடிப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட பிராச்சிறகுகள் போலவும் பசும்பு நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்பின் அடியில் கிடப்பது கரிக்கட்டை. கரிக்கட்டையைப் போல அழகற்றவர்களாய் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நாம் பளபளக்கும் வெள்ளியைப் போலவும் பொன்னைப் போலவும் இருக்கிறோம் என்பதாய் வசனம் சொல்கிறது. நாம் யாவரும் அழகானவர்கள். யாரும் நான் அசிங்கமாக இருக்கிறேன், கருப்பாக அழகில்லாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் தேவன் அவருடைய சாயலாகவே மனிதரை படைத்தார் என்று ஆதியாகமம் 1:27 நாம் வாசிக்கலாம். நாம் யாவரும் அவரின் சாயல் தான் இருக்கிறோம். நம் உடலில் உள்ள உறுப்பு யாவும் அவரின் சாயலாக உருவாக்கப்பட்டது. ஆதலால் நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது. நாம் பிறரின் குறைகளை குறித்து குறை பேசும் போதும் நம் மனதில் ஒரு எண்ணம் வர வேண்டும். தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை, சகோதரனை, சகோதரியை நாம் பேசுகிறோமே என்ற ஒரு நினைவு வர வேண்டும். நாம் யாவரும் தேவ சாயல் என்ற எண்ணம் இருந்தால் மற்றவர்களை நாம் அவர்களை குறைகளை வைத்து மோசமாக பேச மாட்டோம். ஒரு காலத்தில் அடிப்படையில் கிடந்த கரிக்கட்டையை போல இருந்தோம். ஆனால் இப்போது நாம் பொன்னாக மின்னுகிறோம். நம்முடைய சாயல் மாறிப்போனது. தேவ சாயலாய் படைக்கப்பட்டு மகிமையாக இருந்த நாம் பாவத்தினால் தேவ மகிமையை இழந்து அவரின் சாயலை இழந்து போனோம். மீண்டும் நாம் அவரின் சாயலை அடையும்படியாய் தேவன் நம்மை தம்முடைய இரத்தத்தால் சுத்திகரித்து பொன்னை போல மின்ன செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய சாயல், அவருடைய முகத்தின் அழகு ஒரு கலையாக இருக்கும். ஒரு சமயம் நான் என் நண்பனை ட்ரெயின் ஏற்றுவதற்காக ரயில்வே ஸ்டேஷன் சென்றிருந்தேன். அங்கே நிறைய கும்பலாக கூட்டம் இருந்தது. இருந்தாலும் அதிலே அந்த கூட்டத்திலே ஒரு சகோதரன் எனக்கு தனியாக தெரிந்தார். அவரை பார்த்த உடனே எனக்கு உள்ளுக்குள்ளே அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்ற மாதிரி இருந்தது. நான் அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பிரதர் என்று சொன்னேன். அவர் பதிலுக்கு என்னிடம் ஸ்தோத்திரம் சொன்னார். அதற்கு பிறகு கேட்டார், நீங்கள் யார் அப்படி என்று கேட்டார். என்ன உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் உடனே சொன்னேன், உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கும் உங்களை தெரியாது. ஆனால் உங்களை பார்த்த உடனே உங்களுடைய சாயல் தெய்வ மனிதனுடைய சாயல், தெய்வ சாயல் உங்களுடைய முகத்திலே எனக்கு தெரிந்தது. நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டேன். அதனால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சாயலை நாம் அடைந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் அடிப்படையில் கிடந்த கரிக்கட்டை போல இருந்த நாம் இன்றைக்கு தேவ மகிமையை அடைந்திருக்கிறோம் என்றால் அவருடைய இரத்தத்தால் நம்மை அவர் சுத்திகரித்து பொன்னை போலும் என்ன செய்திருக்கிறார். தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் மகிமையாக இருந்தார்கள். மகிமையின் தேவனோடு கைகோர்த்து தோட்டத்தில் உலாவி சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் கீழ்ப்படியாமல் பாவம் அவர்களை மேற்கொண்ட போது தேவ மகிமை இழந்தார்கள். அடிப்பின் இடையில் கிடக்கிற கரிக்கட்டை போலானார்கள். நன்றாக மகிமையாக எரிந்து கொண்டிருந்த கட்டை தான் அக்கினி அவிழ்ந்து போனவுடன் மகிமை இழந்து கரிக்கட்டையாகி மாறிப்போகிறது. மகிமையாய் படைக்கப்பட்ட நாம் பாவத்தினாலே மகிமையை இழந்து கரிக்கட்டைகளைப் போல மகிமை இழந்தவர்களாய் ஆகிப்போனோம். என்றாலும் இப்போது வெள்ளியைப் போலவும் பொன்னைப் போலவும் மின்ன செய்திருக்கிறார் தேவன். நம்முடைய சாயல் மாற்றப்பட்டுள்ளது. கரிக்கட்டையாய் கிடந்தவர்களாய் இருந்த நமக்கு இந்த மகிமை வர காரணம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே தோட்டத்திலிருந்து விரட்டி விடப்பட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? தேவன் நினைத்திருந்தால் மண்ணினாலே தான் உருவாக்கிய மனிதனை குயவன் உழைத்து போடுவது போல் அங்கேயே அவர்களை சிதைத்து போட்டிருக்கலாம். ஆனால் தேவாதி தேவனாகிய பரம குயவனாகிய தேவன் அவர்களை தோட்டத்தை விட்டு விரட்டி அவர்களுக்கென்று பூமியை கொடுத்து பிழைத்து கொள்ளுங்கள் என்று அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார்.
ஆனால் தேவாதி தேவனின் ஆழ் மனதில் ஒரு தீராத ஆசை இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. நான் உண்டாக்கின மனிதன் என்னுடைய மகிமையை இழந்து போனானே, அவனை திரும்பவும் மகிமையடை செய்ய வேண்டுமே என்ற தீராத ஒரு நோக்கம் இருந்தபடியினாலே அவர் மனிதனை ஆதாமை தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி மனித குலத்தை மீட்கும்படியாய் அவர் மனிதனாக பிறந்தார். பாடுகளினாலே தன்னை வலுப்படுத்தி கொண்டு வருத்தப்படுத்தி கொண்டு சிலுவையில் மரித்து உயிர்த்து நாம் இழந்து போன அந்த மகிமையை மீண்டும் நமக்கு தந்தார். நாம் இப்போது அடிப்பினடியில் கிடந்த கறிக்கட்டைகள் அல்ல, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள், பசும்பு நிறமாகி அதன் சிறகுகளின் சாயலாக இருக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து மீண்டும் மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட தேவாதி தேவனின் விலையேறப்பட்ட இரத்தம்தான் நம்மை சுத்திகரித்து பொன்னாக மின்ன செய்தது. பிரியமானவர்களை, பாவத்தின் அடியில் பாவத்தின் அடியில் இருந்த நம்மை மீட்டு பரிசுத்தமாக்கிய தேவனுக்கு நாம் நன்றியோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனோடு மகிமையாய் நாம் பிரகாசிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.